வணக்கம் நண்பர்களே, இது இயற்கை விவசாயம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இயற்கை விவசாயத்தில் மீன் அமிலம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மீன் அமிலம் எதுக்குன்னா, பப்பாளி சாகுபடிகளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இதுதான் மீன் அமிலம். அப்புறம் இன்னொரு குடத்துக்கு என்ன பண்ணுறது? போதும், இதே சரியாக போகும். இன்னொரே குடம் தான் பிடிக்கும். 5 குடம் தான் மொத்தம். வீடியோ அது 7-8 வடச்சல. இயற்கை விவசாயத்தில் பண்ணுறதுனால என்ன நல்லதுன்னா, இவ்வளோ பெரிய சின்ன மரத்துலேயே காய் காய்ச்சிருது பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ காய், எவ்வளோ. அதுவும் மரத்தோட உயரமே ஒரு 5 அடி கூட இருக்காது. எல்லா மரத்துலேயுமே பூக்காய் வந்துடுது. இந்த மரத்தில் பாருங்கள். ஒரு பப்பாளி பழம் இன்னைய ரேட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பழம் 25 ரூபாய்க்கு விற்கிது. அப்படி பார்க்கையில் உங்களுக்கு வந்து 1 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் நல்ல மகசூல் கிடைக்கும் பப்பாளியை பொறுத்த வரைக்கும். எல்லாமே இங்கே சொட்டு நீர் பாசனம் தான். பப்பாளியாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், தென்னை மரத்துக்கே இங்கே சொட்டு நீர் பாசனம் தான். இது கோயம்புத்தூர் மாவட்டம். இங்கே வந்து எல்லாமே சொட்டு நீர் பாசனம் மட்டும்தான். இதுதான் சொட்டு நீர் பாசனம். இந்த பெரிய பைப்பில் தண்ணி வரும். இதுலேருந்து அப்படியே போய் சின்ன சொட்டில் போய் தண்ணியில் இந்த பைப்பில் வந்து இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் சொட்டு சொட்டாக தண்ணி வரும். இதுக்கு பேர் தான் சொட்டு நீர் பாசனங்கிறது. இங்கிட்டு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இது மாதிரி பக்கம்லாம் அதிகமாக வந்து சொட்டு நீர் பாசனம் தான். இதே தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இது மாதிரி இடத்துலலாம் சொட்டு நீர் பாசனத்தை அதிகமாக பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கும். இங்கே அப்படி இல்லை. நிலத்தடி நீர் வந்து குறைஞ்சபட்சம் 1500 அடி போர் போட்டாலும் இங்கே தண்ணி இருக்காது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.